Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் குழம்பு. ரொம்ப சிம்பிளா அதுவும் டேஸ்டா எப்படி மீன் குழம்பு பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சீ பாஸ் எடுத்து வச்சிருக்கேன். எந்த ஃபிஷ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கிறேன். அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இது ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி நமக்கு கிடைக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. கொரகொரப்பா ஒண்ணும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நிறையா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்பதான் நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கருகக்கூடாது. லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. அப்ப வெங்காயம் சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி ஊற வச்சிருக்கிறோம்ல, அந்த புளி தண்ணிய இப்ப இதுல ஊத்திடலாம். ஊத்திட்டு இப்ப குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நான் ஒரு 3/4 டம்ளர் ஊத்திக்கிறேன். மீன் குழம்பு ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டா இருந்தா போதும், விட்டுருங்க. இல்லைன்னா எது வேணும்னாலும் இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப ஓபன் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க. லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை உள்ள போட்டுடலாம். இப்ப மீன் எல்லாம் போட்டாச்சு. இப்ப மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா மீன் சீக்கிரம் குக் ஆகி கரைஞ்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மீன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப ஓபன் பண்ணி பாருங்க. நல்லா மீன் வெந்திருக்கும். இப்ப ஒரு 5-6 பல் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சு எடுத்துருக்கிறேன். தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் இதுல ஊத்திடலாம். கரண்டி போட்டு கிளற வேண்டாம். கிளறுனா மீன் உடைஞ்சிரும். இப்போ இந்த தேங்காய் ஜீரகத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா கொதி வந்து லைட்டா அந்த எண்ணெய் இந்த மாதிரி லைட்டா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடு சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப நமக்கு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு, இப்ப இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்ப ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால அதுவே போட்டுக்கோங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு ஃபர்ஸ்டும் பண்ணலாம். ஆனா இந்த குழம்புக்கு லாஸ்ட் தாளிச்சு ஊத்தும் போது சூப்பரா இருக்கும். டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை குழம்புல ஊத்திடலாம்.
மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.